ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இன்னைக்கு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் ஆயில் இருக்குல்ல, அதை ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும், நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம், ஓகே, ஒரு கையளவு. பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கிராம்பு, பட்டை 2 பீஸு, ஓகே, அது மாதிரி எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கோங்க, ஓகே. இப்போ என்னென்ன, சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க, அதையும் இடிச்சுக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கோங்க, அதையும் இடித்து வச்சுக்கோங்க, ஓகே. இப்போ வந்து நான் பச்சரிசி வந்து 1 கப் அளவு எடுத்துருக்குன்னா ஒரு 5 கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி தேவைப்படும். அது மாதிரி பாசிப்பருப்பு வந்து ஒரு கை அளவு எடுத்துக்கிட்டேன், ஓகே. கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், பொங்கலுக்கு பண்ணுற மாதிரி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சா, இப்போ நம்ம நேராக என்ன பண்ணணும், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். கிராம்பு, ஏலக்காய் 4 போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனமாக இருக்கும். எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன், பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம், ஓகே. எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதான். இப்போ நான் வதக்கிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனியனை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரிசியை போட்டு தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக கடைசியில் இறக்கும் போது தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கணும், ஒரு 3 டீஸ்பூனுக்கான, ஓகே. வதங்கட்டும். தக்காளி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ரைஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டு ஒரு வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு, ஓகே. நான் எல்லாம் ஊற்றிட்டு ஒரு வதக்கி கொடுக்கும். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும், ஓகே. அவ்வளோதான், அரிசியை வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன், ஓகே. ஒரே ஒரு கப்பு தான் போட்டேன், ஆனால் கஞ்சின்றனால நம்ம கூடவே தண்ணி வச்சுக்கிறோம். சில சமயம் நமக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகும், ஓகே. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 விசில் வைக்க போகிறேன். 6 விசில் வச்சுட்டு நான் ரெடியானோடனே காட்டுறேன். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பை மேலே போட்டுக்கோங்க அப்படியே, ஓகே. அவ்வளோதான், நம்ம மூடி வச்சு இப்போ ஒரு 6 விசில் விட்டுடலாம், ஓகே. மூடி வச்சுட்டு விசில் விட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சாச்சு. ஒரு 6 விசில் விட்டுட்டு நான் எப்படி இருக்குன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். சுவையான நோம்பு கஞ்சி ரெடி. இப்போ அப்படியே தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் வர அளவுக்கு அந்த தேங்காவை அப்படியே விட்டுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் வந்து கஞ்சி நல்லா இதாக வேணும்னா, தளர வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை வேணால் இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி